14 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம். இந்த வீடியோவை பார்த்ததும் பல பேர் கருப்பை வாய் புற்றுநோய் இனிமே வராதுன்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். இது வரைக்கும் அந்த தடுப்பூசிகள் எத்தனை நோய்களை சரி பண்ணிருக்கு அப்படின்றது தெரியல. இதுல புது புது தடுப்பூசிகளை அறிமுகப்படுத்துறாங்க. அதுவும் தேர்தல் டைம்ல இலவசமா அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி நான் சொன்னதும் சில கட்சிகளுக்கு எதிரானவங்க யாரும் நினைக்க வேணாம். ஒரு சாதாரண மனுஷன்ற முறையில எனக்கு தோணுன விஷயங்களை சொல்றேன். இப்ப நோய்கள் வருமுன் காப்பதற்கு இத்தனை தடுப்பூசிகள் இருந்தும் ஏன் நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நோய்கள் வருமுன் காப்பதற்கும் நோய்கள் வந்ததுக்கு அப்புறமும் தடுப்பூசிகள் நோய்களை தடுக்கிறது இல்ல. அவங்கவுங்க உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி தான் உடம்பு குணமாக்குது. இப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப தடுப்பூசி எதுவுமே பண்ணல அப்படின்னு. கண்டிப்பா பண்ணுது. உங்க உடம்புல சில பக்க விளைவுகளையும் சில நாள்பட்ட நோய்களையும் உருவாக்குவதற்கு காரணமா மாறுது. உடனே நீங்க கொரோனா காலகட்டங்கள்ல தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் கொரோனா தாக்கத்துல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மை அது இல்ல. கொரோனா நோய்க்கான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உருவானதுனால. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 5 இல்லைன்னா 10 ஆண்டுகள் ஆகும். ஆனா கொரோனா தடுப்பூசிகள் சில குறுகிய நாட்களே தயாரிச்சுட்டாங்க. இந்த கொரோனா தடுப்பூசிகளை விலங்குகளுக்கு போட்டு 3 வருஷம் வரையும் ஏதாவது பக்க விளைவுகள் வருதான்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான சோதனைகள் அந்த கொரோனா தடுப்பூசிக்கு நடந்துச்சான்னு தெரியல. அதுக்கு மாறா மக்களுக்கு நேரா போடப்பட்டு அதனால மக்கள் பல பக்க விளைவுகளை இன்னைக்கு வரையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் பல பேர் மாரடைப்புனால இருந்தாங்க. இந்த மாரடைப்பு எதனால வந்துச்சுன்னு தெரியல. சரி, இப்ப இந்த தடுப்பூசியை போடணுமா வேணாமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த தடுப்பூசியை பற்றி மொத்த கருத்துக்களையும் ஒரே வீடியோல பதிவிட முடியாத காரணத்தினால அடுத்த வீடியோல முழுசா பார்ப்போம்.